சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உசிரெடுத்து வச்சுக்கிட்டார கண்ணால என தின்னாடா தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என கொண்டாடா முட்டை காட்டுல ஆரங்கட்டி மழை பெஞ்சு யாரும் ஓடுறத பாரு அடப்பட்டா முச்சுதான் சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல முட்டை கண்ணால என் முச்செடுத்து போனவதான் கொட்ட முன்னால ஏதோ அனேண்டா. மாட்டிக்கிட்டியே. என்ன ஆட்டோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, அது கை கால்ல ரொம்ப வலியா இருந்துச்சா அதான் உதறிக்கிட்டு இருந்தேன். இது ஒரு எக்ஸசைஸ் தான், இப்படி பண்ணா மூட்டு வலிலாம் சரியாகும்னு படிச்சேன். அப்படியா? தெரியுது. மூட்டு வலியால இந்த ஆட்டமா இல்ல முத்தம் கொடுத்ததுனால இந்த ஆட்டமான்னு பார்த்தாலே தெரியுது. சேச்சே மலர், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நான் அந்த முத்தம் கொடுத்தத ஒரு தெரப்பி மாதிரி தான் நினைச்சு கொடுத்தேன். அப்படியா? ஆமா மலர், என்ன நம்பு. எப்படி நம்புறது? எப்படி நம்புறதுன்னா எனக்கு புரியல. அதுக்காக நான் திரும்பவும் முத்தமா தர முடியும்? அர்ஜுன் அப்படி பாக்குற? ஒரு கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டு இன்னொரு கன்னத்தை பட்டினி போட்டா அது நியாயமா? நீ இடது கன்னத்துல கொடுத்தல்ல, வலது கன்னத்துலயும் முத்தம் கொடு. மலர், நீ அது? ஆமா, நானே தான். குடு. என்ன காரியம் பண்ணிட்டீங்க? மலருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் எனக்கு கொடுத்தா எப்படி பாஸ்? அநியாயத்துக்கு ட்ரீம்ல இருக்கீங்க போலயே. நீ எதுக்குடா இப்ப ஏன் ரூம்க்குள்ள வந்த? எதுக்கு வந்தனா? தனியா நீங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தீங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு போலான்னு வந்தா இப்படி கண்ணத்திலேயே கபடி விளையாண்டீங்களே. ஐயோ, இனிமே நைட் டைம்ல உங்க ரூம் பக்கத்துல யாரையுமே வரவிட கூடாது, எக்ஸப்ட் மலரை தவிர. அம்மா என்ன ஒரு உம்மா. டேய் நில்றா, நான் சொல்றத கேளு. நோ, ஆளை விடுங்க, பின்னாடி போங்க, 2 ஸ்டெப் பின்னாடி போங்க. போங்கன்றல. இத பாருங்க, எதுனாலும் ஃபோன் பண்ணுங்க இல்ல மெசேஜ் பண்ணுங்க. இதுக்கு அப்புறம் நான் உங்களை நம்பி ரூமுக்குள்ள வர மாட்டேன், யாரையும் வர விடவும் மாட்டேன். டேய் சொல்றத கேளு. டேய் கட்டரும்பு. என்னடா இப்படி பண்ணிட்ட? மலர், மனசும் உடம்பும் ஒரு மாதிரியா இருக்கே. சரி, வேற வழி இல்ல.
கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தூங்குவோம். ஏய், உனக்கும் அவனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா கூட நீ மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் அவன் கூட இருந்துட்டேன்னு வை. அதை வச்சே உங்களுக்குள்ள எல்லாம் நடந்துடுச்சுன்னு ஒரு கதையே கட்டிடலாம். அதுக்கப்புறம் அந்த மலர் அர்ஜுனை மொத்தமா வெறுத்து அவ வாழ்க்கையில இருந்து ஒட்டுமொத்தமா அவனை ஒதுக்கிடுவா. அப்புறம் என்ன, மானம் போகக்கூடாதுன்னு செண்பகவல்லியும் நாம சொன்னதை நம்பி அர்ஜுனை உனக்கு கட்டி வச்சிருவாங்க. ஏய், ஏய், நைட் டைம்ல ஏறும்குள்ள என்னடி பண்ற? உன்னாடி நீங்கலாம் வாடி வெளியில வாடி. ஏய், வாடி வா. வா அர்ஜுன் அர்ஜுன் விடு அர்ஜுன் அர்ஜுன் வான்றல. அர்ஜுன் வா. அர்ஜுன் விடு அர்ஜுன் அம்மா, அர்ஜுன் அப்பா, அர்ஜுன் அர்ஜுன் என்னை அம்மா. எங்க கூட்டிட்டு போறேன்? அம்மா. அர்ஜுன் அர்ஜுன் விடு அர்ஜுன் அர்ஜுன் என்னாச்சுடா? ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? நிக்கிதா ஏன் அழற? அம்மா, இனிமே இந்த நிக்கிதா இந்த வீட்ல இருக்க கூடாதுமா. உடனே இவளை வெளிய அனுப்புங்க. அர்ஜுன், இப்ப என்னாச்சு? எதுக்கு இப்ப நிக்கிதாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்ற? அக்கா, இவ நல்லவ இல்ல, ரொம்ப கெட்டவளா இருக்க. அர்ஜுன், என்ன ஏதுன்னு புரியாம பேசினா என்ன பார்த்தோம்? என்னாச்சு? நீ இந்த அளவுக்கு கோவப்பட்டு இவளை வெளியில அனுப்பணும்னு சொல்ற அளவுக்கு நிக்கிதா என்ன பண்ணா? அத சொல்லவே எனக்கு உடம்புல கூசுதுப்பா. இவள என்ன பொண்ணுன்னே தெரியல. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே அர்ஜுன்